நெல்லையில் கடந்த ஆண்டு ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஐடி சுர்ஜித் மற்றும் அவரது உறவினர் ஜெயபால், சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணகுமாரி ஆகிய 4 பேர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நெல்லையில் நடைபெற்ற ஆணவ கொலை வழக்கில் கைதான 4 பேரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், வழக்கு தொடர்பான விவரம். தூத்துக்குடி மாவட்டம் கேரன் அருகே உள்ள ஆறுமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சந்திரசேகர். இவருடைய மகன் கவின் செல்வ கணேஷ். இவர் சென்னையில் உள்ள ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் வைத்து இவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் கவினோட காதலி சுபாஷினுடைய சகோதரர் சுர்ஜித், அவருடைய தந்தையும் உதவி ஆய்வாளருமான சரவணன், அவருடைய தாய் பெண் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி மற்றும் அவரது உறவினர் ஜெயபால் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தான் அவருடைய சுர்ஜித்தோட தாய் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுர்ஜித், அவரின் தந்தை சரவணன், தாயார் கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய 4 பேரும் இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜராக நேரில் அழைத்து வரப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றத்தின் நீதிபதி ஹேமா, இவ்வழக்கில் காவல்துறையால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சுமார் 900 பக்கம் அடங்கிய விரிவான குற்றப்பத்திரிகை நகலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பேருக்கும் தனித்தனியாக வழங்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர்கள் 4 பேருக்கும் அந்த குற்றப்பத்திரிகை நகல் என்பது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் இருந்து அவர்களுக்கான காவல்துறை பாதுகாப்பு வாகனத்தின் மூலமாக நேரடியாக அழைத்து செல்லப்பட்டனர். ஏற்கனவே இந்த வழக்கு வருகின்ற 12ஆம் தேதி கிருஷ்ணகுமாரிக்கான ஜாமீன் தொடர்பான வழக்கு தொடர்பான இந்த வழக்கு என்பது தற்போது ஏற்கனவே வாய்தா என்பது வழங்கப்பட்ட நிலையில இந்த நிலையில்தான் அவர்கள் 4 பேருக்கும் இன்று குற்றப்பத்திரிகை நகல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது விரைந்து நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மாலதி, வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.